வணக்கம். தமிழ் சினிமாவின் உச்ச நட்சத்திரம், கோடிக்கணக்கான ரசிகர்களின் தளபதி. இப்போ அரசியல்ல ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்க போகும் தலைவர். நாம இன்னைக்கு அலச போறது நடிகர் விஜய் பற்றியது. ஆமா. ஒரு ஆச்சரியமான கேள்வி எழும்புது. என்ன கேள்வி? புகழின் உச்சியில ஒரு படத்துக்கு 200 கோடி ரூபாய் சம்பளம் வாங்குற ஒரு நடிகர் எதுக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு அரசியலுக்குள்ள நுழையணும்? இந்த இடத்துக்கு அவர் எப்படி வந்தார்? இந்த கேள்வியை புரிஞ்சுக்க நம்ம கிட்ட இருக்கிற சோர்சஸ் ரெண்டு கோணத்துல பதிலளிக்குது. ஓகே. ஒன்னு, அவருடைய வாழ்க்கையை ஒரு சென்டிமெண்ட் சினிமா மாதிரி விவரிக்குது. ஒரு அமைதியான பையன் அவமானங்களை சந்திச்சு ஜெயிச்ச கதைன்னு. சரி. இன்னொன்னு, ரொம்பவே அனலிட்டிக்கலா அவருடைய ஒவ்வொரு வெற்றியையும் தோல்வியையும் நம்பர்ஸோட புள்ளி விவரங்களோட அலசுது. இந்த டிஸ்கஷன்ல நாம பார்க்க போறது இந்த ரெண்டு கதையும் இணைச்சு அந்த மௌனமான சிறுவன் எப்படி மாபெரும் மக்கள் சக்தி கொண்ட தலைவரா உருவெடுத்தாருங்கிறதும் தான். கேட்கவே சுவாரஸ்யமா இருக்கு. சரி, இந்த கதையை நாம ஆரம்பத்துல இருந்தே தொடங்குவோம். ஒரு சின்ன பையனோட மௌனத்துல இருந்து. ஜூன் 22, 1974 இயக்குனர் S.A. சந்திரசேகர், பாடகி ஷோபா தம்பதிக்கு மகனாக பிறந்தவர் ஜோசப் விஜய். ஆமா. சின்ன வயசுல ரொம்பவே சுட்டியான ஒரு கலகலப்பான குழந்தையா இருந்திருக்கார். ஆனா அந்த 2 வயசுல அவரோட தங்கை வித்யாவோட மரணம் அது அவரை மொத்தமா மாத்திருச்சு. ஆமா, அந்த சோகம் அவரை ஒரு அமைதியான, யார்கிட்டயும் அதிகம் பேசாத நபரா மாத்திடுச்சுன்னு அவங்க பெற்றோரே பலமுறை சொல்லியிருக்காங்க. கரெக்ட். அந்த மௌனம் அது அவரோட பர்சனாலிட்டியில ஒரு முக்கியமான பகுதியா மாறிடுச்சு. அதுக்குள்ளதான் ஒரு பெரிய கனவு வளர்ந்துச்சுன்னு ஒரு சோர்ஸ் ரொம்ப அழகா குறிப்பிடுது. இதுல சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, சொல்லுங்க, பிற்காலத்துல பொது மேடைகள்ல கூட ரொம்ப அளவா பேசுறதுக்கு இந்த ஆரம்ப கால குணாதிசயம் தான் காரணம்னு சொல்லலாம், இல்லையா? நிச்சயமா. அந்த அமைதி ஒரு பலவீனமா பார்க்கப்படல, மாறா ஒரு ஆழமான சிந்தனையாளரோட அடையாளமா பார்க்கப்பட்டுச்சு. அந்த அமைதியான பையன் 18 வயசுல தன்னோட அப்பாவோட இயக்கத்துல நாளைய தீர்ப்பு படம் மூலமா ஹீரோவா அறிமுகமாகிறார். ஆனா அந்த தீர்ப்பு அவருக்கு சாதகமா இல்லவே இல்ல. பத்திரிகைகள்ல வந்த விமர்சனங்கள் ரொம்பவே கடுமையானவை. இவரோட முகமெல்லாம் ஹீரோ மெட்டீரியலே இல்ல அப்படின்னு. ரேடியோவுக்கு பொருத்தமான குரல், ஆனா சினிமாவுக்கு சரிப்பட்டு வராதுன்னு அவருடைய தோற்றத்தை வச்சு பயங்கரமா கிண்டல் பண்ணிருக்காங்க. அந்த விமர்சனங்கள் ஒரு இளம் நடிகருக்கு எவ்வளவு பெரிய மன அழுத்தத்தை கொடுத்திருக்குன்னு யோசிச்சு பார்க்கணும். ஆமா. ஆனா அங்கதான் S.A. சந்திரசேகரோட விடாமுயற்சி உள்ள வருது. ஒரு ஆர்டிக்கல்ல SAC சொன்னதா ஒரு விஷயம் இருக்கு. என்ன அது? நாளைய தீர்ப்பு தோல்விக்கு அப்புறம் அவர் விஜயை கூட்டிக்கிட்டு ஒவ்வொரு தயாரிப்பாளர் ஆபீஸா ஏறி இறங்கினாராம். பலர் அவரை நிமிர்ந்தும் பார்க்கலையாம். அந்த நிராகரிப்பு தான் தன்னோட டான்ஸ், ஃபைட் எல்லாத்துலயும் தன்னை முழுமையா அர்ப்பணிச்சு உழைக்கணுங்கிற விரிய விஜய்க்கு கொடுத்ததுன்னு அந்த சோர்ஸ் சொல்லுது. அதுக்கப்புறம் தான் செந்தூர பாண்டி, ரசிகன் படங்கள் அவரை மக்கள் மத்தியில கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு சேர்த்துச்சு. ஆமா. அப்போ அவமானங்கள்ல இருந்து தான் அந்த பயணம் தொடங்குது. சரி, இங்க இருந்து தான் அவருடைய கரியர் கிராஃப் மேல போக ஆரம்பிக்குது. அத நாம ஒரு 3 கட்டமா பிரிச்சு பார்க்கலாம், இல்லையா? ஆமா. முதல் கட்டம், அவரை எல்லா வீட்லயும் கொண்டு சேர்த்த காதல் நாயகன் அவதாரம். நிச்சயமா. 1996ல விக்ரமன் இயக்கத்துல பூவே உனக்காக அவருக்கு ஒரு மிகப்பெரிய பிரேக். அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் நடிச்ச படங்கள் பெரும்பாலும் ஆக்ஷன் படங்கள் தான். ஆனா அது எதுவும் பெருசா ஒர்க் அவுட் ஆகல. ஆனா பூவே உனக்காக படத்துல ஒரு மென்மையான காதலுக்காக எதையும் செய்யற ஒரு கதாபாத்திரத்துல அவரை பார்த்தப்போ மக்களுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அந்த படம் தான் அவரை தமிழ்நாட்டோட ஃபேமிலி ஹீரோவா மாத்துச்சு. ஆமா. ஆனா நம்ம கிட்ட இருக்கிற ஒரு சோர்ஸ்ல இதை விட சுவாரஸ்யமான ஒரு பாயிண்ட் இருக்கு. சொல்லுங்க. பூவே உனக்காக அவரை இரங்கல்கள் கிட்ட கொண்டு சேர்த்துச்சு. ஆனா ஒரு வருஷம் கழிச்சு வந்த பாசலோட காதலுக்கு மரியாதை தான் அவரை அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டி வரைக்கும் கொண்டு சேர்த்துச்சுன்னு அது சொல்லுது. ஆமா.
காதலுக்காக குடும்பத்தை எதிர்க்க துணிஞ்சாலும் கடைசியில குடும்பத்தோட சம்மதத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற அந்த கேரக்டர் அவரை ஒரு பொறுப்பான பையனா எல்லார் மனசுலயும் பதிய வச்சது. அது ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக். அதுக்கப்புறம் துல்லாத மனமும் துள்ளும் மாதிரியான படங்கள் அந்த இமேஜை இன்னும் ஸ்ட்ராங் ஆக்குச்சு. குடும்ப ஆடியன்ஸை ஜெயிக்கிறது எவ்வளவு முக்கியம்னு அவருக்கு அப்பவே புரிஞ்சிருக்கு. ஆமா, ஏன்னா அந்த பேஸ்மெண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்ததால தான் பின்னாடி அவர் ஒரு மாஸ் ஹீரோவா நிக்க முடிஞ்சது. சரி, அப்ப அவர் ஃபேமிலி ஆடியன்ஸோட செல்ல பிள்ளையா ஆயிட்டார். ஆனா தமிழ் சினிமால நீண்ட காலம் நிக்கணும்னா ஒரு பெரிய லார்ஜர் தான் லைஃப் இமேஜ் தேவைப்படுமே. ஆமா, அதுதான் அவருடைய இரண்டாவது கட்டம். மாஸ் ஹீரோ அவதாரம். கரெக்ட். 2000 ஆரம்பத்துல அது ஒரு தனி ஃபார்முலா. ஒரு அசைக்க முடியாத ஹீரோ, தெறிக்க விடுற பஞ்ச் டயலாக், கண்டிப்பா ஹிட் ஆகுற 4 பாட்டு, மிரட்டலான ஆக்ஷன் சீன்ஸ். இதுதான் அந்த மாஸ் ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவுக்கு கச்சிதமா பொருந்தின ஒரு படம் தான் 2003 வந்த கில்லி. அது ஒரு ரீமேக் படம் தானே? ஆமா, ரீமேக் படம் தான். ஆனா தரணி அதை செதுக்கி இருந்த விதம், வித்யாசாகரோட இசை, அந்த கபடி களம்னு எல்லாமே சேர்ந்து ஒரு மேஜிக்கை உருவாக்குச்சு. அந்த படத்தோட வெற்றி சாதாரணமானதில்ல. அப்போதைய தமிழ் சினிமாவின் வசூல் சாதனையான ரஜினிகாந்தோட படையப்பா வசூலை முறியடிச்சதுன்னு நம்ம கிட்ட இருக்கிற பாக்ஸ் ஆபீஸ் டேட்டா சொல்லுது. ஆமா, அது வெறும் வெற்றி இல்ல, அது ஒரு ஸ்டேட்மெண்ட். கில்லிக்கு அப்புறம் விஜயோட மார்க்கெட் மதிப்பு பல மடங்கு உயர்ந்துச்சு. ஓ, அதுவரைக்கும் பெரிய அளவுல விளம்பர படங்கள்ல நடிக்காத அவருக்கு வரிசையா என்டார்ஸ்மெண்ட் டீல்ஸ் வர ஆரம்பிச்சது. அவருடைய படங்களோட சேட்டலைட் உரிமை மதிப்பு ஒரே ராத்திரியில இரட்டிப்பாச்சு. அப்போ அவர் வெறும் நடிகருங்கிற நிலையிலிருந்து ஒரு பிராண்டா மாற ஆரம்பிச்சார். நிச்சயமா, ஒரு மினிமம் கேரண்டி ஹீரோவா ரஜினிக்கு அடுத்த இடத்துல தன்னை நிலைநிறுத்திக்கிட்டார். அப்புறம் திருப்பாச்சி, சிவகாசி, போக்ரின்னு தொடர் வெற்றிகள் அவரை உச்சத்துக்கு கொண்டு போச்சு. ஆனா அந்த கோல்டன் ரன் ரொம்ப நாள் நீடிக்கல. வெற்றி நிரந்தரம் இல்லைங்கிறது போல 2007 இருந்து 2011 வரைக்கும் அவருக்கு ஒரு ரொம்பவே சோதனையான காலம். ஆமா, குருவி, வில்லு, அப்புறம் அவருடைய 50வது படமான சுறா வரைக்கும் தொடர் தோல்விகள். இது ஒரு நடிகரோட பயணத்துல ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. சுறா மாதிரியான ஒரு மிகப்பெரிய தோல்வி ஒரு நடிகரோட கரியரையே காலி பண்ணிருக்கலாம். விஜயின் காலம் முடிந்ததுன்னு பத்திரிகைகள்ல ஓப்பனாவே எழுதினாங்க. ஆனா அவர் ஒரே மாதிரியான மாஸ் ஃபார்முலாக்குள்ள சிக்கிக்கிட்டார். ஆடியன்ஸ் அடுத்த கட்டத்துக்கு போயிட்டாங்கன்னு விமர்சனங்கள் வந்துச்சு. அந்த இடத்துல இருந்து எப்படி மீண்டு வந்தார்? அதுதான் அவரோட கரியர்லயே பெரிய சவால். அவர் தன்னைத்தானே ரீஇன்வென்ட் பண்ணிக்கிட்டாரு. முதல்ல காவலன் மாதிரி ஒரு கிளாசிக் ரொமான்டிக் காமெடி, அப்புறம் சங்கர் இயக்கத்துல நண்பன் மாதிரி ஒரு மல்டி ஸ்டாரர் படம்னு தன்னோட மாஸ் இமேஜை கொஞ்சம் தளர்த்தி ஒரு நடிகரா தன்னை நிரூபிக்க முயற்சி செஞ்சார். ஆமா, இது அவருக்கு இழந்த நம்பிக்கைய ஓரளவுக்கு மீட்டு கொடுத்துச்சு. ஆனா உண்மையான கம்பேக், அந்த மெகா கம்பேக், அது 2012 ஏஆர் முருகதாஸ் இயக்கத்துல வந்த துப்பாக்கி படத்துல தான் நடந்தது. ஆமா, அந்த படம் அவரை மறுபடியும் பாக்ஸ் ஆபீஸ் ராஜாவா மாத்துச்சு. முதல் முறையா 100 கோடி கிளப்லயும் இணைஞ்சார். இங்க நாம ஒரு விஷயத்தை கவனிக்கணும். துப்பாக்கி இன்னொரு கில்லியோ போக்ரியோ கிடையாது. அதுவும் ஒரு ஆக்ஷன் படம் தான். ஆனா ரொம்ப ஸ்டைலிஷான, கிளாஸியான ஒரு ஆக்ஷன் படம். அது வரைக்கும் விஜயோட படங்களை பி மற்றும் சி சென்டர் ஆடியன்ஸ் தான் கொண்டாடுறாங்கன்னு ஒரு பேச்சு இருந்துச்சு. ஆனா துப்பாக்கி அந்த பேச்சை உடைச்சது. மல்டிப்ளெக்ஸ் ஆடியன்ஸையும் அவர் தியேட்டருக்கு வரவழைச்சார். அப்போ அவர் ஒரு மாஸ் ஹீரோவாவும் இருக்கலாம், அதே சமயம் ஒரு நுட்பமான பெர்ஃபார்மராவும் இருக்க முடியும்னு அந்த படம் நிரூபிச்சது. அதுதான் உண்மையான கேம் சேஞ்சர். இதுதான் அவருடைய 3வது கட்டம்னு சொல்லலாம். உலகளாவிய உச்சம். ஆமா, துப்பாக்கிக்கு அப்புறம் அவருடைய படங்களோட தேர்வுலயும் ஒரு பெரிய மாற்றம் தெரிஞ்சது. வெறும் ஆக்ஷன் மசாலான்னு இல்லாம சமூக பிரச்சனைகளை பேச ஆரம்பிச்சார். கரெக்ட். கத்தி படத்துல விவசாயிகளோட பிரச்சனைகள், மர்சல் படத்துல மருத்துவத்துறையில நடக்கிற ஊழல்கள், சர்க்கார் படத்துல ஓட்டுரிமைன்னு அவரோட படங்கள் ஒரு அரசியல் குரலை எடுக்க ஆரம்பிச்சது. இங்குதான் ஒரு முக்கியமான கேள்வி வருது. இது ஒரு நடிகரா, அவரோட சமூக பொறுப்புணர்ச்சியா, இல்ல அரசியலுக்கு வர்றதுக்கான ஒரு திட்டமிட்ட முன்னோடியா? நம்ம கிட்ட இருக்கிற சோர்சஸ் இதுக்கு 2 விதமான பதில்களை கொடுக்குது. ஒரு பயோகிராஃபி என்ன சொல்லுதுன்னா, இது ஒரு இயல்பான வளர்ச்சி, தன்னோட புகழ நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்தணும்னு அவர் நினைச்சாருன்னு சொல்லுது. ஆனா இன்னும் சில அரசியல் ஆய்வு கட்டுரைகள் இத ஒரு கால்குலேட்டட் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லுது. அவங்க 2013 வந்த தலைவா படத்தை சுட்டி காட்டுறாங்க. அந்த படத்தோட டேக்லைனே டைம் டு லீட் தான். ஓ ஆமா,
அந்த படம் சந்திச்ச அரசியல் பிரச்சனைகள் தான் விஜயோட அரசியல் பயணத்துக்கான முதல் டெஸ்ட் டோஸ்னு அவங்க வாதிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்த மர்சல் படத்துல ஜிஎஸ்டி பற்றிய வசனம், சர்க்கார் படத்துல இலவச பொருட்களை விமர்சனம் செஞ்சதுன்னு ஒவ்வொரு படமும் ஒரு அரசியல் சர்ச்சையை உருவாக்குச்சு. இது திட்டமிடப்பட்டதா இல்லையான்னு தெரியல, ஆனா இது அவரை தொடர்ந்த அரசியல் விவாதத்துல இருக்க வச்சது. கரெக்ட். ஆளும் கட்சிக்கு எதிரான ஒரு சக்தியா அவரை மக்கள் மனசுல பதிய வச்சது. அங்கிருந்து அவருடைய வளர்ச்சி அசுரத்தனமானது. மர்சல், பிகல், கடைசியா 600 கோடிக்கு மேல வசூலிச்ச லியோனு உலகளாவிய வெற்றிகள். இன்னைக்கு அவர் இந்தியாவிலே அதிக சம்பளம் வாங்குற நடிகர்களில் ஒருவர். இதுக்கு நடுவுல அவருடைய இசை வெளியீட்டு விழாக்கள் ஒரு தனி ஈவெண்டாவே மாறிடுச்சு. ஆமா, அந்த விழாக்கள் அவர் சொல்ற குட்டி ஸ்டோரி ஒரு பெரிய ட்ரெண்டா மாறிச்சு. அது வெறும் பேச்சு இல்ல, அது அவருக்கும் கோடிக்கணக்கான அவருடைய இளம் ரசிகர்களுக்குமான ஒரு நேரடி தொடர்பு பாலம். அந்த குட்டி கதைகள் மூலமா அவர் வெறும் நடிகரா இல்லாம ஒரு வழிகாட்டியா, ஒரு மென்டரா தன்னை நிலைநிறுத்திக்கிட்டார். இப்போ அந்த பயணத்தோட உச்சகட்டமா பிப்ரவரி 2024ல தமிழக வெற்றி கழகம்ங்கிற தன்னோட அரசியல் கட்சியை ஆரம்பிச்சிருக்காரு. வினோத் இயக்கத்துல வரப்போற தளபதி 69 தான் தன்னோட கடைசி படம்னு முழு நேரமா மக்கள் சேவை செய்ய போறதாவும் 2026 சட்டமன்ற தேர்தல்ல போட்டியிட போறதாவும் அறிவிச்சிருக்காரு. இதுதான் நம்ம ஆரம்பத்துல கேட்ட கேள்விக்கு நம்மள கூட்டிட்டு வருது. ஏன் இந்த முடிவு? ஆமா, இந்த சோர்சஸ் எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது அவர் ஒரு நாயகன்கிற இடத்துல இருந்து மக்களின் தலைவன்கிற இடத்துக்கு நகர விரும்புறாருன்னு தெளிவா தெரியுது. திரையில அவர் செஞ்சத நிஜத்துல செய்ய நினைக்கிறாரு. கரெக்ட். அப்போ இந்த நீண்ட பயணத்துல இருந்து நாம புரிஞ்சுக்க வேண்டியது என்ன? ஆரம்பத்துல தோற்றத்துக்காக கேலி செய்யப்பட்ட ஒருத்தர் தொடர் தோல்விகளால கரியரே முடிஞ்சு போச்சின்னு எழுதப்பட்ட ஒருத்தர், தன்னோட உழைப்பையும் தன்னை மாத்திக்கொள்ளும் திறனையும் மட்டுமே நம்பி எப்படி இந்திய சினிமாவின் உச்சத்தை தொட முடியும் என்பதற்கு விஜயின் வாழ்க்கை ஒரு பாடம். நிச்சயமா. ஒரு தனிப்பட்ட துயரத்தால மௌனமான ஒரு சிறுவன் இன்னைக்கு கோடிக்கணக்கான மக்களோட உரத்த குரலா மாறி இருக்கார். அவருடைய சினிமா பயணம் முடிவுக்கு வரலாம், ஆனா அவர் உருவாக்கி இருக்கிற தாக்கம் அது சினிமாவிலையும் சரி சமூகத்திலையும் சரி இன்னும் நீண்ட காலத்துக்கு இருக்கும். இந்த அலசலோட இறுதியில உங்களுக்காக ஒரு சிந்தனை. ஒரு சினிமா தளபதி நிஜ உலக தலைவனாகிறது எவ்வளவு பெரிய சவால். ஒரு நடிகரா மக்களுக்கு கற்பனையான உலகத்தையும் பொழுதுபோக்கையும் கொடுத்து அவங்க மனசுல இடம் பிடிச்சார். ஆனா ஒரு அரசியல் தலைவரா நிஜ உலக பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுக்க வேண்டியிருக்கும். அந்த இடத்தையும் அதே அளவு வெற்றிகரமா அவரால நிரப்ப முடியுமா? யோசிச்சு பாருங்க. இந்த வீடியோவுக்கு உங்க ஆதரவுக்கு ரொம்ப நன்றி. இன்னைக்கு நாம ஒரு பிரபலமான செலிபிரிட்டியை வரைஞ்சோம், அவரோட சுவாரஸ்யமான கதையும் தெரிஞ்சுக்கிட்டோம். அவரை போலவே நாமும் வாழ்க்கையில வெற்றி பெற உத்வேகம் பெறுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானையும் அழுத்திடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் டிராயிங் ஜேர்னலிஸ்ட். நன்றி, வணக்கம்.